நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல தரமான ஒரு மாடுங்க. நல்ல சூப்பரான கலரு. நல்ல 4 கலர்ல சூப்பரா நல்ல ஒரு ரேர் கலர்ன்னு சொல்லலாம். அம்சமான ஒரு கிடாரிங்க. விற்பனைக்கு வந்திருக்குது. 2வது ஈத்து கிடாரிங்க. ஆனா சொன்னா வந்து யாரும் நம்பவே மாட்டீங்க. தலைச்சம் ஈத்துன்னு தான் நெனைக்கணும். அப்பேற்பட்ட வளர்ப்புல நல்ல தெளிவான கிடாரியா விற்பனைக்கு வந்திருக்கு. விலையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கே வந்து விற்பனைக்காக இன்னைக்கு வந்து போடப் போறேங்க. அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. முதலாவதா, இப்ப நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிடாரியோட பல் பார்த்தீங்கன்னாக்கா, 4 பல்லு தாங்க. மாடு பார்த்தீங்கன்னா, இப்போ 2வது ஈத்து சினையா இருக்குங்க. இந்த மாரி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தாங்க. ஏன்னா வந்து உடனுக்குடனே வந்து செனை பிடிக்கக்கூடிய மாடுங்க தான் இந்த மாரி வந்து டக்கு டக்குன்னு வந்து செனை பிடிக்கும். வருஷம் ஒரு கண்ணு போடக்கூடிய வர்க்கங்க இதெல்லாம். அதாவது பல் போடாமயே தலையீத்து வந்து கண்ணு போட்டது. தலைச்சம் ஈத்துலயே 2 வேளைக்கும் சேர்த்தி 5 5 10 லிட்டர் கறவை வந்து கேரண்டியா கறந்த மாடுங்க. ஊர்க்காட்டு மாடு, லோக்கல் மாடுங்க. உள்ளூர்லயே வந்து கறந்த மாடு. இப்போ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 2வது ஈத்துங்கிற பட்சத்தில, ஒரு குறைஞ்சபட்சமா 1 லிட்டராவது சேர்ந்து தாங்க கறக்கும். காலையில ஒரு 6 லிட்டரும், சாயந்தரம் ஒரு 5 லிட்டரும் ஒரு நாள் கறவையா, 6 5ம் 11 லிட்டர் கறவைக்கு குறையில்லாத தாராளமா வந்து கறக்கக்கூடிய மாடு. சுழி பார்த்தீங்கன்னா, ராஜா சுழி கரெக்ட்டா ஸ்தானத்திலேயே இருக்குதுங்க. மாடு ரொம்ப பெரிய மாடும் கிடையாது, ரொம்ப சின்ன மாடும் கிடையாது. நடுத்தரமான மாடு. நல்ல வளர்ப்புல, நல்ல சூப்பரான கலர்ல, நல்ல உருண்டையில, மாடு நல்ல தரமான வளர்ப்புங்க. நல்ல கெட்டியில மாடு ஜம்முன்னு இருக்கு. மடி செட்டு அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா நைஸ் தோல் மடிங்க. ரொம்ப ரொம்ப அருமையா வந்து நம்ம எதிர்பார்க்கிறத விட அதிகமா வந்து மடி வைக்கும். காம்புலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா மடி வரும்போது இன்னும் நல்லா கேப்ல நல்லா விரிவா உட்காரும்போது நல்லா சதுரத்துக்கு சதுரம் மடி பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமா இருக்குங்க. நல்லா அச்சு மாரி இருக்கும். மடி தோல் பாருங்க எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு. 2வது ஈத்துல பாருங்க எந்த அளவுக்கு மடி தோல் லூஸ் இருக்குதுன்னு. கண்டிப்பா இது வந்து நம்ம 12, 13 லிட்டர் கூட கறவை சொல்லலாம். அந்த அளவுக்கு மடி பண்ணும். நம்ம சொல்றது ஒரு 11 லிட்டர் மட்டும் கம்மியான கறவை சொல்லி குடுத்து அங்க வந்து சேர்ந்து கறந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தாங்க. காம்போலலாம் பாருங்க, இன்னும் நல்லா காம்புக்குலாம் நல்லா பால் இறங்கி 4 காம்பு நல்லா கேப் விழுகும்போது பார்த்தீங்கன்னா, மடி ஃபுல்லா உட்காரும்போது, அவ்வளோ ஒரு தெளிவா இருக்குங்க. அம்சமான கிடாரி. நல்லா கலரும் அதேபோல பார்த்தீங்கன்னாக்கா, செவல, வெள்ள, செம்பூத்து, கருப்புன்னு சொல்லி 4 கலர்ல ரேர் கலர். ஒரு தரமான கலருங்க. இந்த மாரி கலர்ல வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். அதேபோல கொம்பும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 2, 3 கலர் வந்து கலப்படமா இருக்குங்க. நல்லா கலந்த மாரி. அதாவது செவல கலரும் இருக்கு, வெள்ள கலரும் இருக்கு, கருப்பு கலரும் இருக்கு. 3, 4 கலர் வந்து கலந்த மாரியான சட்டையும் இருக்கு. கொம்பும் வந்து அதேபோல 2, 3 கலர் கலந்து தாங்க இருக்கு. இந்த கிடாரிலாம் வருஷம் ஒரு கன்னு வந்து போடுங்க. அந்த மாரி வந்து அடிக்கடி செனை பிடிக்கும். இதுக்கான விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் ரூ. 47,000 மட்டும் தாங்க நம்ம வந்து சொல்லிருக்கிறோங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான். அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் அனுசரிச்சு குடுக்கலாம். மாடு பிடிச்சிருந்ததுன்னா உடனே கூப்பிட்டு பேசுங்க. அட்வான்ஸ் பண்ணுங்க. வீட்டுக்கே டெலிவரி பண்ணி குடுத்துறலாம். மாட்டோட உயரம் பாருங்க, சுழி பாருங்க எல்லாமே கை வச்சு காமிச்சிருக்கு. மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டின்ற பகுதியிலிருந்து மாட்டு வியாபாரி பாலாஜி இடத்துலருந்து தாங்க அந்த மாடு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லா ஒரு கிளைமேட்டுக்குமே தாங்கக்கூடிய மாடு. கூப்பிட்டு பேசுங்க. அனுசரிச்சு பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.